அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா என்ற இந்த அத்தியாயத்தின் 114வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கால ஈசபுனு மரியமல்லஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாபிததத்திம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதல் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயதம் மின்க வர்சுகுனா வ அன்த ஹைருர் ராஸிகீன். மரியமுடைய மகன் ஈசா கூறினார், அல்லாஹுவே, எங்கள் இறைவா, வானத்திலிருந்து ஒரு உணவுத் தட்டை எங்கள் மீது இறக்கு. எங்களுக்கும் எங்கள் முன் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் உன்னிடமிருந்து ஓர் அத்தாட்சியாகவும் இருக்கும். எங்களுக்கு உணவளி, நீ உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன். காலல்லாஹு இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும் ஃபமை யக்ஃபுர் பஅது மின்கும் ஃபஇன்னி உஅத்திபுஹு அதாபல்லா உஅத்திபுஹு அஹதம் மினல் ஆலமீன். அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் அதை உங்கள் மீது இறக்குவேன். ஆகவே பின்னர் உங்களில் எவர் நிராகரிப்பாரோ உலகத்தாரில் ஒருவருக்கும் கொடுக்காத வேதனையை நிச்சயமாக நான் அவருக்கு கொடுப்பேன். இது காலல்லாஹு யா ஈஸா இப்ன மர்யம அன்த குல்த லின்னாஸி இத்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ் கால சுப்ஹானக மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக் இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக் இன்னக அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹ் கூறும் சமயத்தை நினைவு கூறுங்கள். மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயையும் வணங்கட்டும், இரு தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு நீர் கூறினீரா? அவர் கூறுவார், நீ மிக பரிசுத்தமானவன். எனக்கு ஒரு சிறிதும் தகுதி இல்லாததை நான் கூறுவது எனக்கு ஆகாது. நான் அதை கூறியிருந்தால் திட்டமாக அதை நீ அறிந்திருப்பாய். என் உள்ளத்தில் உள்ளதை நன்கறிவாய். உன் உள்ளத்தில் உள்ளதை அறிய மாட்டேன். நிச்சயமாக நீதான் மறைவானவற்றை மிக மிக அறிந்தவன். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அனிபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்தர் ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நீ எனக்கு ஏவிய என் இறைவனும்
உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்கள் மீது சாட்சியாளனாக இருந்தேன். நீ என்னை கைப்பற்றிய போது நீதான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லாவற்றின் மீதும் சாட்சியாளன். இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அவர்களை நீ வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்கள். அவர்களை நீ மன்னித்தால் நிச்சயமாக நீதான் மிகைத்தவன், ஞானவான். காலல்லாஹு ஹாதா யௌமு யன்ஃபஉஸ் ஸாதிகீன சித்குஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு தாலிகல் ஃபௌசுல் அதீம். அல்லாஹ் கூறுவான், உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாள் இதுவாகும். அவற்றின் கீழ் நதிகள் ஓடுகிற சொர்க்கங்களும் அவர்களுக்கு உண்டு. அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமானவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான், அவர்களும் அவனை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா ஃபீஹின் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்கள், பூமி இன்னும் அவற்றில் உள்ளவற்றின் ஆட்சி அல்லாஹுக்குரியதே. அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.